சட்டமன்ற தேர்தலில் மற்ற கட்சிகளைப் போல் இதை வழக்கமாக ஒரு பதவிக்கான தேர்தலை நாங்கள் பார்க்கல. எம் இன வரலாற்றில் இது ஒரு எம் இன விடுதலைக்கான ஒரு அரசியல் போராக பார்க்குறோம், புரட்சியாக பார்க்குறோம். பன்னெடுங்காலமாக தமிழர் அதிகாரத்தை, அரசியலை தன் நலத்துக்காக வைத்துக்கொண்டு எமது வளத்தை, மக்களின் நலத்தை கெடுத்து நாசமாக்கி இருக்கிற இந்த திராவிட ஆட்சி முறையை அப்புறப்படுத்துகிற ஒரு போர், தமிழர் திராவிடர் போர் என்று பேரறிவிப்பு செய்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். எளிய மக்களின் பிள்ளைகள். உலகத்தில் 3வது பெரும் வல்லரசை நிறுவிய எங்கள் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழன், அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழன் அவர் கட்டிய பெருவுடையார் கோயிலில் வாழ்த்துக்களை பெற்று, அதே நேரம் என்னுடைய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனுக்கு அவன் வாளேந்தி பல்வேறு களங்களை வென்றவன். நாங்கள் அவன் பிள்ளைகள் இந்த நூலேந்தி களத்துக்கு செல்ல இருக்கிறோம். நாளைக்கு இதை நாம் தமிழர் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு இதை நாளை வெளியிட இருக்கிறோம் ஊடகவியலாளருக்கு முன்பு சென்னையில். மற்ற கட்சிகளை பற்றி நமக்கு என்ன கவலை? மக்களை பற்றி கவலை. நாங்கள் மக்களின் குறை கேட்க வரல, குறை தீர்க்க வரோம். அவர்கள்ட்ட இருந்தே வரோம். எல்லாரையும் நம்பி ஏமாந்த நாங்கள் கடைசியாக இனி எவனையும் நம்பி பயனில்லைன்னு இந்த களத்துக்கு வரோம். தூய அரசியலை, இந்த தீய ஆட்சி முறையை ஒழிக்க, தூய ஆட்சி முறையை மலரச் செய்ய, பணநாயகத்தை ஒழிக்க, மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய்ய இந்த மாற்று அரசியலை முன் வச்சு வரோம். ஒன்றிலிருந்து தொடங்கலை, ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம். பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை படைக்கணும்னு பெருங்கனவோடு வரோம். இன்னைக்கு இரவு மன்னார்குடியில் தொடங்குது, நாளை சென்னையில் அப்படியே தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொள்ளும். நாம் தமிழர் பிரச்சாரத்தின் முக்கியமான அம்சங்கள் எங்கள் இனத்துக்கு ஒரு பிரச்சனை 2 பிரச்சனைனா இதுதான் முக்கியம்னு சொல்லலாம். எல்லாமே பிரச்சனை. இதுவரை இருந்த அரசியல் எங்களை ஏமாற்றிருக்கு. நாங்கள் இது எல்லாத்தையும் மாற்றணும்னு நினைக்கிறோம். ஆடு மாடு, அரிசி, பருப்பு, உப்பு, மிளகாய், மடிக்கணினி, தொலைக்காட்சி, வேட்டி, சேலை, இலவச திருமணம், இப்படி வெறும் இலவசங்களாக தமிழ் மக்களை பிச்சைக்காரர்களாக மாற்றி நிறுத்தியிருக்கிற இந்த நிலையிலிருந்து என் மக்களை மீட்கணும், காக்கணும், உயர்த்தணும்னு நினைக்கிறோம். அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறோம். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்னதுக்கு இப்போ தனியாக நிற்கிறோம். இப்போ அதுக்கு என்ன கேள்வி சொல்லுங்கள்? அந்த அம்மா எங்களுக்கு விடுதலை பெற்று தரும். நாங்கள் நிற்கலை. நான் பெறதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு நீங்கள் சாப்பிட்டு எனக்கு வயிறு நிறையாது. என் சுவாசத்துக்கு நீங்கள் மூச்சு காற்று சுவாசித்து நான் உயிர் வாழ முடியாது. என் விடுதலை நான் பெறுவேன். எனக்கு கருணாநிதி ஜெயலலிதா பெற்றுத்தரணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா நான் கட்சி ஆரம்பித்து இந்த வேலைக்கு வந்திருக்க வேண்டியதில்லை. அன்னைக்கு காங்கிரஸ் திமுக ஒழிக்கணும்னு நினச்சா ஆதரிச்சான். அது எழுத்து நின்னா அவங்களுக்கு வாக்காக மாறிச்சு. அதையே சொல்லிட்டு கொண்டு ஏழை மேலே இருந்தால் அதில் சோறு போட்டு சாப்பிட்டீங்க, அப்புறம் படுத்து தூங்குனியே, இதெல்லாம் பேசிட்டு கூடாது. நிற்கிறேன், எல்லாரையும் ஒழிக்கிறோம், அவ்வளோதான் வேலை. வேறு ஏதாவது கேள்வி வந்து கருணாநிதி ஜெயலலிதா ஆண்டா எல்லாரும் தற்கொலை சாகிற நிலைக்கு தான் வரும். எல்லாரும் சாகிற நிலைக்கு தான் வரும். நீங்கள் இதை நுட்பமாக பார்க்கணும். இந்த நாடு யாருக்கானதுங்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். 10,000 கோடியை ஏமாற்றிட்டு விஜய் மல்லையா 10,000 பத்திரமா கொண்டு வெளிநாட்டு கொண்டு விட்டு வருது. லலித் மோடியை பத்திரமா வெளிநாட்டுக்கு அனுப்புது. கோத்ரோச்சியை பத்திரமா அனுப்புது. போபால் விசைவாயுவில் அது காரணமாக அந்த ஆண்டர்சனை பத்திரமா காப்பாற்றி அனுப்புது. ஆனால் உலகத்துக்கு சோறு போடுற பாட்டாளியே, உளவாளியே வந்து காவல்துறை அடிக்குது. குண்டாஸ் போல், ஒரு ரபடி போல் அடிக்குது. ஒரு 2 தவணை கட்டாதுக்கு. அப்போ இந்த தேசம், இந்த அதிகாரம், இந்த அரசு யாருக்கானது? பெரும் முதலாளிகளுக்கா, உழைக்கும் மக்களுக்கா? அப்போ அதை மாற்றுறது தான் இவ்வளோ போராடுறோம். காவிரி எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. எனக்கு நீர் தேவையை நான் நிறைவேற்றி கொள்ளுவேன். காவிரியில் தண்ணி தரலைன்னா அந்த வளத்தை, அந்த மண்ணின் வளங்கள் அந்த மக்களுக்குன்னா என்னுடைய வளங்கள் எனக்கு. என்ன செய்யணும்? என்ன செய்யறது? தண்ணி வரல, விவசாயம் பண்ணிக்க என்ன பண்ணுறது? எனக்கு தண்ணி தேவையில்லைன்றேன். நானே தண்ணீர் எனக்கு 2000 டிஎம்சி தண்ணீரை கடலில் விடுறேன். எனக்கு 400 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் கையேந்திட்டு இருக்கேன். அதை சேமிக்க துப்பு இல்லை. சேமிச்சேன்னா நான் போய் அவன்கிட்ட கேட்கணும். நான் சேமிச்சுக்கிடுவேன்.